ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு 9 ஃப்ளட்டர் பேக்கேஜ் தான் எடுத்து வந்திருக்கோம். இதை உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளட்டர் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 9 பேக்கேஜுமே நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜஸ் தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் பேக்கேஜ் எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு pubdev அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ pubdev டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே pubdev அப்படின்ட்டு நம்மளோட ஃப்ளட்டரோட பேக்கேஜ் மேனேஜர் வந்து வந்துருவாரு. நம்ம நார்மலாக நோட் ஜேஸ்க்குனா npm யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, npm பன் அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ளட்டருக்கு வந்து pubdev அப்படின்ட்டு இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து பேக்கேஜ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flutter Block. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு பேக்கேஜுமே சர்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Flutter Block அப்படின்னு டைப் பண்ணுறேன். Flutter_block. ஸோ டைப் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே நமக்கு வந்து நிறைய வந்து ரெஸ்பான்சஸ் வந்து வரும். ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேக்கேஜ் தான். ஸோ இதை நான் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து Flutter Block இந்த பேக்கேஜ் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக ஒரு ஃபார்மேட்டில் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் சூப்பரான ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து சூப்பராக பெட்டராகவே இருக்கும். இது வந்து ஃப்ளட்டரே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃபர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் டீமே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2, 3 லேயர் ஆஃப் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்ம ஒரு ஸ்டேட் மேனேஜர் ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 2, 3 லேயர் வழியாக போகிற மாதிரி இருக்கும் பிளாக் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பிளாக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரொவைடர் இருக்கும். அதாவது அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிளாக் பில்டர் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பிளாக் செலக்டர், தென் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரொவைடர், தென் மல்டி பிளாக்னா நம்ம ஒரே அப்ளிகேஷன்ல நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்காக மல்டி பிளாக் ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளாக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இனிமேல் யூஸ் பண்ணவும் போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட் பிளாக் வந்து கற்றுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ 2வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பாட். ஸோ ரிவர் பாட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிளாக் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரிவர் பாட் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரிவர் பாடும் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லேயர் பை லேயர் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பாய்லர் பிளேட் கோடு வந்து அவ்வளோவா கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒன் ஃபைல்லேயே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஒரு அல்டிமேட் வெர்ஷன் அப்படிங்க அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பாட் வந்து ஒர்க் ஆகும். ஈஸியாவே கான்ஃபிகர் பண்ணி ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயுமே. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பிளாக்கு மத்த புரொவைடர்ஸ் யூஸ் பண்ணும்போது, கான்டெக்ஸ்ட்ட வந்து எடுத்துட்டு போவோம். இங்க வந்து கான்டெக்ஸ்ட் இல்லாமயே நம்ம டேட்டாவ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கூல் ஃபீச்சர் வந்து இதுல இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க நிறைய தெரியும்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்க ப்ராஜெக்ட்ல. உங்க ப்ராஜெக்ட் வந்து சூப்பராவே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ல தான் வருது. ஸோ 3வதா நம்ம பார்க்க போற பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ ரவுட்டர். ஸோ கோ ரவுட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலா நேவிகேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரோட நேவிகேட்டரை யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது இதில பார்த்தீங்கன்னா, நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம நார்மல் வெப் அப்ளிகேஷன்ஸ் மாரி நம்ம வந்து ரவுட்டிங் ஃபைல்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதில வந்து அவங்க கைடு எல்லாமே பக்காவா குடுத்துருப்பாங்க. ஸோ அவன வெப்சைட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்க கெட்டிங் ஸ்டார்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான கரெக்ட்டான அந்த பார்த்தீங்கன்னா, அவங்க கோ ரவுட்டருக்காக அவங்க தனியா ஒரு வெப்சைட்டே குடுத்துருக்காங்க. எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாத் நம்ம வந்து நார்மலா வெப்சைட்ல குடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி ரவுட்டிங் வந்து செட் பண்ணி ரொம்ப சூப்பரா ஹேண்டியா வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கோ ரவுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது. சரியா? நீங்களும் கண்டிப்பா இத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே சூப்பரா இருக்கும். எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பேக்கேஜ்க்கு நம்ம போயிரலாம். ஸோ அடுத்தது பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, Flutter Hooks அப்படின்னு ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். சரியா? Flutter Hooks.
ஸோ இந்த Flutter ஹூக்ஸ் பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Reactலாம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அதில நெறைய ஹூக்ஸ் தான் இருக்கு. யூஸ் ஸ்டேட் ஹூக்கு, யூஸ் எஃபெக்ட். ஸோ அந்த மாரி ஹூக்ஸ நம்ம Flutterக்குள்ள நம்ம Flutter விட்ஜெட்குள்ள யூஸ் பண்றதுக்கு இந்த பேக்கேஜ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா, எந்த மாரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரியாக்ட் ஹூக்ஸ் மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில எந்த மாரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஹூக் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகே. வேர். இது பார்த்தீங்கன்னா, மோட் ஓகே. இந்த மாரி இனிட் ஸ்டேட்லாம் நம்ம போட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த மாரி ஹூக் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. பார்த்தீங்களா? யூஸ் அனிமேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஹூக் அதாவது இந்த அளவுக்கு எழுதுற கோட, ஸோ நான் இந்த அளவுக்கு ஒரு ஹூக்கா எழுதி வச்சுட்டோம்னா, நான் எல்லா கண்ட்ரோலர்லயும் மாறி மாறி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ். நம்ம ரியாக்ட்ல அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா அத செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போறது எந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச்டு நெட்வொர்க் இமேஜ் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். கேட்ச்டு நெட்வொர்க் இமேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் மினிட் நான் வந்து நேம் கரெக்ட்டா போட்டுருக்கான்னு பார்த்துக்கலாம். சிஹெச் நான் நேம் தப்பா போட்டுருக்கேன். சிஹெச் கேட்ச்டு நெட்வொர்க் இமேஜ். ஓகே. இதுதான் கரெக்ட்டான பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெப்சைட்குள்ள நம்ம Flutter ஆப்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சில இமேஜ் வந்து அசெட்ஸ் வழியா யூஸ் பண்ணிருவோம். சில இமேஜஸ் வந்து யூஆர்எல்ஸ் வழியா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த யூஆர்எல் வழியா வர இமேஜ் வந்து ஒருக்கா லோட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேட்ச்டு நெட்வொர்க் இமேஜ் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கிடும். மறுக்கா அதே பேஜ்க்கு நம்ம போம்போது அந்த இமேஜ டக்குனு காட்டிரும். ஸோ அதுக்காக அந்த கேட்ச்டு நெட்வொர்க் இமேஜ் பேக்கேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணலன்னா மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. உங்களோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ சூப்பராவே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும் உங்களுக்காக. ஸோ கண்டிப்பா இத யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேக்கேஜ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 6த் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Flutter Animate அப்படின்னு ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? Flutter Animate. ஸோ இந்த பேக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது பேர்லயே இருக்கு அனிமேட். ஸோ சூப்பரான நெறைய அனிமேஷன்ஸ் வந்து இத வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இவங்களே பார்த்தீங்க லைவ் எக்ஸாம்பிள்ஸே குடுத்துருக்காங்க. இந்த மாரி அனிமேட் ஆகுது அந்த மணி. ஸோ சூப்பரா ரொம்ப ஈஸியாவே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா? அனிமேட் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட்டும் அவங்க குடுத்துருவாங்க. டக்குனு நம்ம போட்டு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அனிமேஷன் கண்ட்ரோல்லாம் வச்சு நெறைய எழுதிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, டக் அவ்வளோதான். எடுங்க, போடுங்க. ஒரே விட்ஜெட்ல எவ்வளோ கான்ஃபிகர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. டாட் அனிமேட் போட்டு ஒண்ணு நீங்க வந்து அனிமேட்ங்கிற விட்ஜெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாரி டாட் அனிமேட்ன்னு போட்டு அதோட ஃபங்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியுது. அது மெத்தட்ஸ். கிளாஸ் மெத்தட்ஸ் ஓகேவா? ஸோ இந்த மாரி அனிமேட் இந்த Flutter அனிமேட் லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க அனிமேஷன் லவ்வர்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே இது பிடிக்கும் கண்டிப்பாக. மஸ்ட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, INTL utils. ஸோ INTL utils. இந்த பேக்கேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டேட்ட வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ டேட்டு, அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஆகும். முக்கியமா இந்த மல்டி லாங்குவேஜ்க்காக தான் இத வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா ARP ஃபைல்ஸ் வந்து இது ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நீங்க இப்ப ஒரே அப்ளிகேஷன்ல 2, 3 லாங்குவேஜ் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாரி வச்சிருக்கீங்கன்னா, ஸோ இத வச்சு நீங்க யூஸ் பண்ணி அந்த எல்லா லாங்குவேஜ்க்குமான அந்த ஃபைல்ஸ வந்து ஏஆர்பி ஃபைல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாவே. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீங்க ஒரு மல்டி லாங்குவேஜ் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்பேஸ் Flutter. சூப்பர்பேஸ் ஓகே. சூப்பர்பேஸ் Flutter. நீங்க வந்து பேர பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூப்பர்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Postgres DB அதாவது ஆன்லைன்லயே நமக்கு கிடைக்கும். அவைலபிளா நம்ம AWSலாம் போக வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா அங்க போய் கூட எடுத்துக்கலாம். சூப்பராவே இருக்கும். ஸோ அத வந்து டைரக்ட்டா Flutterக்குள்ள யூஸ் பண்றதுக்காக இந்த சூப்பர்பேஸ் Flutter அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். இதுல நீங்க சைன் இன் எல்லாமே பண்ணிக்கலாம். நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க டைரக்ட்டா அந்த DBயோட கனெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு Firebase மாரி யூஸ் ஆகும். மஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தென் நம்மளோட வீடியோல இப்போதைக்கு 8 பேக்கேஜ் பார்த்தாச்சு. ஸோ 9த் பேக்கேஜ் பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, Flutter Riverpod Lint. நம்ம வந்து Riverpod வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ அதோட ஒரு பேக்கேஜ் தான் அதோட சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் இது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஓகே ஒரு நிமிஷம். Flutter Riverpod Lint. ஓகே.
இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம செர்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இருக்கு ரிவர் பாட் லிங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர் பாட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கான இந்த என்ன மாரி சொல்றது? ஆட்டோமேட்டிக் சஜஷன் குடுக்குறது, அதில எரர் எதா இருந்தா கரெக்ட் பண்றது, அந்த மாரி பர்ப்பஸ்க்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க ரிவர் பாட் யூஸ் பண்றீங்கன்னா, மஸ்ட் இத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாரி 9 பேக்கேஜ் இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ போனஸா ஒரு பேக்கேஜும் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு ஆங்குலர் யூசர் அப்டின்னா, இப்ப வந்து ஆங்குலர் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல சிக்னல் அப்டின்ட்டு ஒரு லோக்கல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட்க்கு இல்லனா குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட்க்கு ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் விட்டுருக்காங்க. ஸோ அத வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதே மாரி ஃபீச்சர் நம்ம Flutterலயுமே இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்க அப்டின்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் அப்டின்ட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ இத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து உங்க லோக்கல் ஸ்டேட்ட வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். எப்டி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தான் போட்டுருப்பாங்க. இங்க பாருங்க. எப்படி சிக்னல் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதையும் மஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ சிக்னல்ஸ் அப்படிங்கிற 2, 3 பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து சிக்னலுக்காக ஒரு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோல தான். ஸோ நம்ம டோட்டலா ஒரு 10 பேக்கேஜ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான பேக்கேஜ் எது அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இதே மாரி வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.